விஜயகுமார் இப்போ இதில் வந்து இதற்கு முந்தைய இருந்த ஆட்சிகளுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விட்டு அதை இப்பொழுது நாங்கள் வந்து மீட்டுருவாக்கம் செய்துக்கோம். இரட்டை இலக்கத்தில் வளர்ச்சி இருக்குங்கிறது நாங்கள் சொல்ல, மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அது சொல்றதே வந்து சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னு சொல்றாங்க திமுக. இதில் வந்து நீங்கள் வெள்ளை அறிக்கை எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ தேசிய கட்சிகள் ரெண்டும் வார்த்தை போர் நடந்து ஒரு அமைதியான சூழலில் திரும்புகிற நேரத்தில் அம்மா வச்ச அதே கோரிக்கை நான் வைக்கிறேன். நான் பேசுகின்ற போது யாரும் குறுக்கீடு செய்யாமல் கொஞ்சம் கேளுங்க. இவங்க வந்து பிரதமர் போன 6 முறை 4 முறை 5 முறை போன நாடுகள் 10 முறை அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்தது சொல்கிறாங்க. 2022 துபாய்க்கு போயிட்டு வந்தார். 2023 சிங்கப்பூரும் ஜப்பானும் போயிட்டு வந்தார். 2024 ஸ்பெயினும் அமெரிக்காவுக்கும் போயிட்டு வந்தார். இப்போ 2025 ஐரோப்பாவுக்கு போயிட்டு வந்தவர் பழனிசாமியினுடைய பயணம் போல் என் பயணம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், உண்மைதான். ஏன்னா எங்களுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அரசு அதிகாரிகளோட தொழிலுடைய செயலாளரோடு தான் அவருடைய பயணம் அமைந்ததை தவிர இவரை போல் குடும்பத்தோடு இன்ப சுற்றுலாவுக்கு அவர் போகலை. இதில் முதலமைச்சர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், நீங்கள் வந்து இன்ப சுற்றுலான்னு அவர் யாராவது எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் குடும்பத்தை கூப்பிட்டு போனாரா? நீங்கள் பார்த்தீங்களா? இவங்க ஃபஸ்ட்டு துபாய்க்கு போகும்போது யார் யார் போனது, இது நாடே பார்த்தது, எல்லாமே பார்த்தாங்க. அப்படிலாம் இருந்துட்டு இவர் குடும்பத்தை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. அதாவது அவர்கள் குடும்ப வளர்ச்சியை மட்டும் தமிழ்நாடு வளர்ச்சியாக நினச்சின்னு இருக்கிறாங்க. அவர்கள் குடும்பம் வளர்ச்சி பெறுகிறது, பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு இப்போ அம்மா பேசுனதை பார்த்தா இது வந்து பேப்பர் அளவில் இல்லை, அங்கங்கே பார்த்தா கம்பெனியாக உயர்ந்துக்குது எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதே தமிழ்நாட்டினுடைய மக்கள் இந்த இளைஞர்கள் தான் படிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காம நிறைய டிகிரிலாம் படிச்சுட்டு அவர்களுக்கு கிடைத்த ஹோட்டலில் ஸ்விக்கிலையும் டொமேட்டோவிலையும் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்கிற கம்பெனிகள்லாம் வந்துருந்தால் அந்த கம்பெனியில் படிச்சுட்ட இளைஞன் கண்ணீரும் கம்பளியுமாக போயிட்டு இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள், கிடைச்ச வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே இவங்க சொல்கிறாங்க வெள்ளை அறிக்கை. அதாவது இவ்வளோ சொல்கிறாங்க இல்லையா, இவங்க சொல்கிறது எப்படியே வாஸ்தப்படியே இருக்கட்டும். அப்படி உண்மை இருக்கிற பட்சத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு போனால் ஒரு பாமர மக்களுக்கு தெரிஞ்சுப்படும்ல. ஓ, தமிழக அரசு கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு முன்னாடி நிற்கிது, கண்ணுக்கு முன்னாடி நின்றா சொல்லுங்களேன் சார். ஏதாவது இல்லை சார் இருக்குது அப்படின்னு சார், அதுதான் வெள்ளை, அதுதான் நான் இப்போ கேட்டேன்ல சார். ஆனால் காந்தாரி நான் பேசும்போது உங்களுக்கு நேரம், அதாவது திருதராஷ்டிரனுக்காக வேண்டி தான் காந்தாரி கண்ணை கட்டினார். திருதராஷ்டிரம் போல ஆட்சி செய்கிற முதலமைச்சர் அவங்க முதலமைச்சர் அவர் கட்டி பிடிச்சி அழித்து கொண்டிருக்கிறார். அவங்க கூட்டணி கட்சிக்கு தெரியல அது. அப்படியாப்பட்ட கட்சி அது. அதை விட்டுருவோம். இப்போ வர சொல்லுங்க. இவர் முதலமைச்சர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறாரு, போகிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து வெளிநாட்டில் முதலீடுகளை ஈர்த்து வந்துட்டேன், இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலைகளை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன் எளிய கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் சார். எல்லாம் எம்இ எம்பிஏ நிறைய பெரிய பட்ட மேற்படிப்பு படித்தவங்க, அவர்களுக்கு சரியான வேலை கிடைக்காம இன்றைக்கி ஸ்விக்கிலையும் இதுலேயும் உணவு டெலிவரி பாய்ஸாக ஃபுட் டெலிவரி பாய்ஸாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சார் இளைஞர்களே. இவங்க சொல்கிற அதே மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் உருவாயிருந்தால் அந்த தொழிற்சாலையில் போய் வேலை செய்திருக்க மாட்டானா இளைஞனை? இவங்க எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். அப்படியே அந்த இவர்கள் சொல்கிறது உண்மையாக வெள்ளை அறிக்கையில் தெரிஞ்சுப்படுமே, கொடுத்துட வேண்டியதானே. நீங்கள் எதுக்கு ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்காம? இரட்டை இலக்க வளர்ச்சின்னு கிளைம் சார் வார்த்தையில் சொன்னால் 2 இலக்கில் 10 இலக்க வளர்ச்சின்னு கூட தான் சொல்லிட்டு போகலாம். யாருக்கு தெரிய போகுது? அவர் அண்ணன் கேட்டார்ல இப்ராஹிம், என்ன சாட்சி வச்சிருக்கிறீங்க, சாட்சியோடு சொல்லுங்கன்னு கேட்குறோம். இல்லை சாட்சியோடு சொல்லணும்ன்றோம். நாங்கள் இன்னைய வரலையும் எங்கள் பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறதும் பிடியாளவு மண்ணை கூட வெளிநாட்டுக்காரனுக்கு நாங்கள் கொடுத்தது கிடையாது, போனது இல்லை. ஆனால் இதே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தானே, திமுக ஆட்சியில் தானே கச்சத்தீவை வந்துட்டு இலங்கைக்காரனுக்கு நம்ம தாரை வார்த்தை கொடுத்துட்டோம். இன்றைக்கி தமிழக மீனவன் போய் மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்படி இடத்தை கொடுக்கும் போது அன்னைக்கு ஒரே ஒரு குரல், எதிர்ப்பு குரல் இந்த நாட்டில் ஒழிச்சதுன்னா அவர் தான் வாஜ்பாயினுடைய குரல். ஏன்னா நம்ம நாட்டினுடைய மண்ணை நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டவர் அவர். இவங்க கொடுத்து விட்டுறாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறது தமிழக மீனவன், தமிழ்நாட்டு மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க. இவர்களே நம்ம நாட்டினுடைய இடத்தை கொடுத்தாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. கொடுத்தது காங்கிரஸ். இன்னைய வரலையும் ஏதாவது ஒரு நம்மளுடைய இந்திய தேசத்திலிருந்து ஒரு பிடியாடு மண்ணு சீனாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ வேற எந்த நாட்டுக்காரனாவது ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு கூட ஆபரேஷன் செந்தூர் மூலமா
உலக நாடுகள் எல்லாம் நம் நாட்டில் வந்து உள்ள தீவிரவாதி நம் நாட்டு மக்களை கொண்டானா அதுக்கு தக்க பதிலடியை தருவோம்னு சொல்லி பண்ணது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவர் வெளிநாட்டு பயணத்திலாம் போறாரு. இன்னைக்கு கூட 50% வரி ஏய்ப்பு நம்ம அமெரிக்கா பண்ணியிருக்கு. அந்த வரி ஏய்ப்பை குறைக்கிறதுக்காக வேண்டி அவர் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எந்த பயணம் எங்க முதலமைச்சர் பெரியவரா, பாரத பிரதமர் இந்த நாட்டில் பெரியவரங்க உயர்ந்தவர்கள் யாருங்க? இந்த தேசம் தானங்க நம்மளுடைய நாடு. தேசத்துக்காக நலனுக்காக போகிறார் அவர் போகின்ற போதெல்லாம் தமிழை தாங்க உயர்த்தி பேசுகிறாரு. எந்த இடத்துலயாவது வேற எந்த மொழியாவது அவர் சார்ந்த மொழியை கூட அவர் பேசுவதில்லை. உலகத்தில் தொன்மையான மொழி, உலகத்தின் பழமையான மொழி இந்த தமிழ் மொழி போல என்று தமிழை வந்துட்டு தொல்காப்பியத்திலிருந்து எல்லாத்தையும் பூங்குன்றனுடைய கலியம் பூங்குன்றத்தினுடைய யாதும் ஊரே யாவரும் கேள்வி இப்படி தாங்க அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஆனா அவர்களை பார்த்து இவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதே கேள்வியை நான் கேட்கிறேன், அண்ணன் கேட்டார் இல்லையா? இதே பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அத்தனை கேள்வியும் அதை விட 1000 மடங்கு இன்று திமுக முதலமைச்சருடைய சுற்றுப்பயணத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்படி நாட்டு மக்கள் மீது எந்தவித இதுவும் சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் இதுக்கு போறதுக்கு முன்னாடி சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, நான் போறக்கூடிய பயணத்தில் எல்லாமே விசிபிளா தானே தெரியுது. தமிழக மக்களுக்கு வந்து முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி தானே இருக்கு. அதை சொல்லி அறிக்கையா கொடுக்க வேண்டிய என்ன தேவை இருக்கு? அப்படி தேவைனாலும் கொடுக்கலான்னு தானே சொல்றாங்க சார். இவருடைய வெளிநாட்டு பயணம்லாம் இந்த மீம்ஸ் கிரியேட்டருக்கு ஒரு கண்டென்ட்டாக பயன்படுதுங்க. இவர் அமெரிக்காவுக்கு போனார், சைக்கிள் எடுத்து ஓட்டினார். உடனே அந்த சைக்கிளை சைக்கிளை வடிவேல் ஓட்டு எப்படா சைக்கிளை விடுவேன்ற மாதிரி மீம்ஸுக்காக தான் பயன்படுத்தே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக இவருடைய பயணம் பயன்படவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை சார். இவங்க எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறாங்களே. நான் அம்மா கேட்குற ஒரே கேள்வி தான், இது வந்து நான் பேப்பர் அளவில் இல்லை அப்படின்னா எத்தனை கட்டடங்கள் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கு, எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்று இன்பமாக சுகமாகவும் வாழ்கிறார்கள், அதை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன்றாங்களே சார். இதுவரையிலும் 5 அது ஆட்சிக்கு போறது முடிய போற இவருடைய பயணம் முதலமைச்சராக அரசு பயணமாக போனது இதுவாக தான் இருக்கும். இனிமேட்டு அவர் முதலமைச்சர் ஆகிவிடல, தனிப்பட்ட முறையில் அவர் பயணம் செய்யலாம். மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய மக்கள் அதுதான் அந்த மக்கள் தான் சார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சார். யாருடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தது, யாருடைய ஆட்சி விளம்பர ஆட்சியாக இருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். மத்திய அரசினுடைய அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசினுடைய குற்ற ஆவண காப்பகத்தில் வந்திருக்கு, சாலை விபத்து இந்தியாவிலே அதிகம் நடந்து உயிரிழப்புகள் அதிகம் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. சாலைகள் சரியாக இல்லை, குடிச்சு விட்டு வாகனத்தை ஓட்டுறது அப்படின்னாங்க. இவங்க தான் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் இது டாஸ்மார்க்கை மூடுவோம், இளம் விதவைகள்லாம் அதிகமாகிட்டாங்க. இருங்கம்மா நான் பேசும்போது குறுக்கிடல இப்படிலாம் சொன்னாங்க. இல்லைங்க, மத்திய அரசு சொல்கிற அறிக்கையை வந்துட்டு இவங்க சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு அறிக்கை எல்லாத்தையும் சொல்கிறது. இவர் தான் சூப்பர் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க, அடுத்த இந்தியாவுக்கான பிரதமர்னு சொல்கிறாங்களே. அப்படியாப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் தான் நான் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்குது, சாராயத்தை குடிச்சுட்டு சாவர்த்து அதிகமாக நடக்குது, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குது. இதெல்லாம் நடக்கிறது இவங்க கண்ணுக்கு தெரியலையா? இவங்க தான் அங்கே வந்து காந்தாரி மேலே கண்ணை கட்டிக்கிட்டு சொல்கிறாங்க. இவங்க மகாபாரதத்தை சொல்லினேங்கிறாங்க. அந்த மகாபாரதத்தோடு முடிக்கிறேன். கௌரவர்கள் படை அதிகமாக தான் இருந்தது, பாண்டவர்கள் படை சிறிய படை தான். கௌரவர்கள் வீழ்த்து பாண்டவர்களுடைய அர்ஜுனன் எப்படி காண்டிபத்தை கையில் எடுத்து வெற்றியை தேடித்தலாம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் புரட்சி பயணம் வெற்றி பயணமாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். பொறுத்திருந்து வெல்லும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.